ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது சீனி கிழங்கு வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக லேசான இனிப்போடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது, கண்டிப்பாக நீராவியில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் அதோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக நமக்கு கிடைக்கும். வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீராவியில் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். அப்போ தான் நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதோட தோலை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட மேஷர் இல்லைன்னா ஒரு மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம அரிசி மாவையும் சக்கரவள்ளி கிழங்கையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. மீதி இருக்க மாவை ஒரு ஈரமான காட்டன் துணி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு காஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி இடியாப்பம் பிடிக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. இந்த அச்சை முறுக்கு உரலில் போட்டுட்டு உள் சைட்லாம் எண்ணெய் தடவி விட்டுருவோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இடியாப்பம் பிழிய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு வாழை இலை கிடைக்கலன்னா இட்லி பிளேட்டில் இட்லி துணி போட்டு அதில் நீங்கள் இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சு விடலாம். நல்லா ஈஸியாகவே பிழிய வரும். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க மாவுலையும் இதே போல் இடியாப்பம் மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதில் இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹெல்தியான டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சும்மா சாதாரணமாக கிழங்க வேக வச்சு சாப்பிட்றத விட இது போல் இடியாப்பம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.